ஒரு வீடு நம்ம கட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப நம்ம அழகு பண்ணா வீடு ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அதாவது இன்டீரியர் ஒர்க் நான் சொல்றேங்க. இன்டீரியர் ஒர்க் இல்லாம ஒரு வீடு அழகா இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படிப்பட்ட வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா பெருசாலாம் எந்த இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணுங்க ஃபால் சீலிங் தவிர. அப்படி எப்படிங்க வீடு ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி யோசிப்பீங்க. அதுதாங்க இவங்களோட ஸ்டைல். ஒரு பில்டர்ஸு வீடை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு தகுந்தபடி அவங்க இன்டீரியர் பண்ணி வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவாங்க. ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் இப்போவே போது வீடு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வீட்டை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல இந்த வீடு அமைஞ்சிருக்க மொத்தம் லேண்ட் எமிஷன் பார்க்கலாம். 23 அடி ரோடு பேசவோ 55 அடி நீளமோ கரெக்டாக 3 சென்ட் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 1770 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை ரொம்ப அழகாக 3 BHK வீடாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எந்த டேரக்ஷனில் அமைஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய சிம்பிள் டிசைனிங் ஒர்க் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டோட லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் எலிவேஷனை சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு ஸ்டைப் டிசைனில் கொடுத்து ஓப்பன் பால்கனி ஏரியா வீட்டுக்கு ஃப்ரண்ட் என்ஸில் கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே பேட்டர்னில் உங்களுக்கு காம்பவுண்ட் வாலுக்கோ ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் அளகாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம்னா வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா அளவு 16க்கு 10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு லைட் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டோட செப்டி டேங்க் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் பார்க், அதாவது பின்னாடி பேக் சைடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு நிறைய செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மட்டும் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு இங்கே ஃபாயில் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சூப்பராக நம்மளுக்கு சின்னதாக க்யூட்டாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி பேக்ரவுண்டில் எல்லோ கலர் ஸ்டிப் லைட்டோட நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு திரும்பும்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியா ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட் பை டேஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கோ அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி நிறைய ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வாயுமொழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. டைனிங் ஹாலுக்கு மேலே சின்னதாக நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஃபால் சீலிங் சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது தெற்க பார்த்த சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கு 2 வழி உங்களுக்கு கரெக்டாக வாஸ்துப்படி இருக்குங்க. ஒன்று அக்னி மூலையில் ஒன்றும், அப்படின்னா வாயு மூலையில் வரலாம். இவங்க வாயு மூலையில் கிச்சனை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. கவுண்டர் டாப் எல்லாமே கிரானைட்டில் பார் டைப்பில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க வால் ஃபுல்லாக உங்களுக்கு. இந்த டைனிங் ஹாலில் வீட்டோட பேக் அண்ட் சைடு போகிறதுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துலாங்க. அதுக்கு வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு டைல்ஸ் லேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு டைல்ஸ் லேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றியும் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணி நடந்து போகிற மாதிரி செட்பேக் ஏரியா நிறைய விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட்டுக்கான, அதாவது குபேரமுலன்னு சொல்கிற ஏரியாவில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நமக்கு லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வுட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட் பை டேஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இதில் வர க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டவுன் ஃப்ளோர் வந்து வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் வந்து லிவிங் ஏரியாவுக்கு நார்த் சைட் வாலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டி எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே நமக்கு சின்ன ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. அளவு 11x10. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 டோர் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த வீடு ஓப்பன் பால்கனி போகிறக்கு அண்ட் இந்த வீடு செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம். மேலே 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு 16x10 பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு ஒரே மரத்துங்க 2x4 ஐக்ளோசி வெட்டுப்பட்டே ஸ்லே பண்ணி 2 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக 4 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்டோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாலுக்குலாமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோன் டோரே நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11x10 சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு வால்லையும் உங்களுக்கு வந்து யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தது எப்பவுமே வீட்டுக்குள்ளே நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் எப்பவுமே கிடைக்குங்க. இந்த பெட்ரூம்லும் சேம் அதே கான்செப்டில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் உங்களுக்கு வந்து க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போகிறதுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா வீட்டோட சின்னதாக அமைச்சிருக்கிற பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியாவில் ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா கூலன் டைல்ஸ் எல்லாமே வந்து டிசைனிங் டைப்பில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுக்கு மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு பால்கனி ஏரியா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு அவுட்டர் லேயர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் கூட எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த லேடர் மூலிமா மேலே நம்ம டெரஸ் ஏறி போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து கிரில் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சின்டெக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்ன ஸ்டோர் அதில் வீரபாண்டி பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. சுற்றி நம்மளுக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும் நிறைய வீடு இருக்கிற மாதிரி சென்ட்ரலில் இந்த வீடு ஒரு நல்ல ரெசிடென்சி ஏரியாவில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 75 lakhs ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.